இந்த நம்பர்ஸ்லாம் எந்தெந்த நம்பர்லாம் ஆட் பண்ணா 8 வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல எந்தெந்த நம்பர்லாம் ஆட் பண்ணா 6 வரும்? அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரு 2க்கு பதிலா ஒரு 3 போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது எந்தெந்த நம்பர்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு 5 வரும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ எந்த நம்பர்லாம் ஆட் பண்ணா 5 வரும்? 1, 2, 2, 1, 2, 2 அப்புறம் 3, 2 அப்புறம் ஒரு 5. ஸோ 3 சப்செட்ஸ் ஆட் பண்ணா நமக்கு 5 வரும். அது எல்லாத்தையும் நம்ம ஒரு லிஸ்ட்ல போட்டு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அகைன் வி ஹேவ் டூ ஜெனரேட் லாட் ஆஃப் வேல்யூஸ். நம்ம பேக் ட்ராக்கிங் போலாம். இப்ப பேக் ட்ராக்கிங் போகும்போது அப்ரோச் என்ன அப்படின்னா, வி ஹேவ் டூ ஃபைண்ட் எல்லா சப்செட்ஸையும் பார்க்கணும். இதுல டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இத சார்ட் பண்ணிக்கலாம். சார்ட் பண்ணோம் அப்படின்னா, இது 3ன்னா என்ன ஆகும்? 1, 2, 3 இல்ல 1, 2, 2, 3, 5 இந்த நம்பர் இருக்கு. சார்ட் பண்ணியாச்சு. இப்ப இத வச்சு நம்ம எல்லா சப்செட்ஸையும் கொண்டு வரணும். அதாவது என்னென்ன சப்செட்ஸ் இருக்கு? ஒரு தனி நம்பருமே ஒரு சப்செட். ரைட். அப்புறம் 2 நம்பர் இருக்கலாம். 3 ஏதாவது 2 நம்பர் இருக்கலாம். ஏதாவது 3 நம்பர் இருக்கலாம். ஸோ அது மாரி எல்லா சப்செட்ஸும் கொண்டு வந்துட்டு, அந்த சப்செட்ஸ்ல எவ்வளோ சம் இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு அது டார்கெட் வந்துச்சு அப்படின்னா, அந்த சப்செட் அரேவ கொண்டு போய் நம்ம ஒரு லிஸ்ட்ல போட்டுடலாம். ரைட். ஸோ எல்லா சப்செட்ஸையும் கொண்டு வர்றதுக்கு என்ன அ டெக்னிக் அப்படின்னா, அதுக்கு ரிகர்ஷன் மூலியமா பார்க்கலாம். ரிகர்ஷன் மூலியமா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆர்குமென்ட் பார்க்கணும். ஒரு லிஸ்ட் வச்சுக்கலாம். இந்த லிஸ்ட்ல தான் நான் வந்து ஒரு நம்பரா ஆட் பண்ண போறேன். செகண்ட் வந்து ஒரு இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். 0த் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்புறம் எனக்கு என்ன வேணும்? டார்கெட். டார்கெட் என்ன? 5. இத வச்சு தான் நான் ஒரு ஃபங்ஷன கால் பண்ண போறேன். ஒரு டிஎஃப்எஸ் ஃபங்ஷன. ரைட். ஸோ இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு நம்பரா எல்லாத்துலயும் ஆட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் 1 ஆட் பண்ணுவேன். ஓகே. அப்புறம் ஒரு வாட்டியும் நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னவோ அத இன்கிரீஸ் பண்ணிப்பேன். ரைட். இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இங்க 1ன்னு ஆகும். இப்ப என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? 1 ஆட் பண்ணியிருக்கேன்னா, அப்ப என் டார்கெட்ல அத மைனஸ் பண்ணிப்பேன். டார்கெட் 4 ஆயிடும். அப்புறம் என் லிஸ்ட்ல அடுத்த வேல்யூ என்னது? 2. 2 ஆட் பண்ணிப்பேன். இப்ப இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னா, எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு? இது 1ல இருக்கு. ஸோ அந்த இண்டெக்ஸ் பிளஸ் 1 என்ன? 2. ஏன்னா அடுத்த வாட்டி நான் 2ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த இந்த ஐட்டரேஷன்க்கு. ஏன்னா இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இங்க 1 இண்டெக்ஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன்னா, அடுத்த வாட்டி ரிகர்ஷன் போம்போது 2ல இருந்து தான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு நம்பர் ஆட் பண்றேன். இப்ப அடுத்த நம்பர் 2 இது ப்ரீவியஸ் நம்பர் சேமா இருக்கிறதுனால இத நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். என் லிஸ்ட்ல கால் பண்ண மாட்டேன். ஸோ அடுத்த நம்பர் 3 ஸோ 3 எந்த இண்டெக்ஸ்ல இருக்குது? 0, 1, 2, 3 3 இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் பிளஸ் 1 4. அப்புறம் என் டார்கெட் என்ன இருக்கும்? 5 போச்சுன்னா இங்க மீதி 3 இங்க 3 போச்சுன்னா மீதி 2. 5 மைனஸ் அந்த டார்கெட் மைனஸ் இந்த நம்பர். ரைட். அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா, என் இண்டெக்ஸ்ல கடைசி நம்பர் இத ஆட் பண்றேன். அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு? 4த் இண்டெக்ஸ் பிளஸ் 1 போட்டா 5. என் டார்கெட் என்ன? டார்கெட் மைனஸ் அந்த நம்பர் 0. ஸோ எப்ப என் டார்கெட் 0 வருதோ, இந்த வேல்யூ கொண்டு போய் என் லிஸ்ட்ல ஆட் பண்ணிப்பேன். ரைட். ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டேனா, இப்ப அடுத்தது 2 நம்பரா. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் கூட ஒண்ணா ஆட் பண்ணுவேன். இந்த 1 கூட. ஸோ லூப் எங்கேருந்து ரன் ஆகணும் அப்டின்னா, இந்த இண்டெக்ஸ் 1ல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா. இந்த ஒரு நம்பர் எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த 1ல சேர்க்க போறேன். கரெக்ட். அப்ப என்ன வரும் எனக்கு? 1, 2 ரைட். அடுத்தது இந்த 2 எடுத்துக்க மாட்டேன். ரைட். அடுத்தது 1, 3 அப்புறம் 1, 5 கரெக்ட்டா? ரைட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்டின்னா, என் இண்டெக்ஸ் இப்ப என்ன என்ன ஆகும்? எந்த இண்டெக்ஸ் ஆட் பண்ணேன்? 2 ஆட் பண்ணேனா, இந்த 1ல இருந்து ஆட் பண்ணேனா, ஸோ இங்க இண்டெக்ஸ 1 இன்கிரீஸ் பண்ணிப்பேன். அடுத்த வாட்டி இங்க என்ன பண்ணுவோம்னா, செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து இந்த இதுவும் சேமா இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்னா, 3ய முதல்ல இருந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்பேன். பட் செகண்ட் இண்டெக்ஸும் ப்ரீவியஸ் வேல்யூ சேமா இருக்கிறதுனால இங்க இருந்து வரும். 3ல இருந்து 1 2 3 1 2 5 3 முன்னா வந்துருச்சா? ரைட். அடுத்து இங்க என்ன பண்ணும் இண்டெக்ஸ்? திஸ் இண்டெக்ஸ் இஸ் 3 3 + 1 4. 4 இருந்து ஆரம்பிப்பேன். விச் இஸ் 5. இங்க வந்து 1 2 3 5 வந்துரும். சோ எல்லா ஆல் பாசிபிள் இங்க 1ல இருந்து ஆரம்பிக்கிற எல்லா நம்பர்ஸும் இதுல வந்துருமா? இந்த இதுல பாத்தீங்கன்னா 2ல இருந்து ஆரம்பிக்கிற எல்லா நம்பர்ஸும் வரும். 2ல இருந்து முதல்ல 2 3 2 5 வரும். ரைட். சோ அதே மாரி இங்கேயும் எல்லா காம்பினேஷன்ஸும் வரும். இதுல எப்பப்பலாம் வந்து அ என்னுடைய டார்கெட்ட பார்த்துட்டே வருவேன். என் டார்கெட் நெகட்டிவா போகுதுன்னா, அப்ப லிஸ்ட்ல அதிக நம்பர் இருக்குன்னு அர்த்தம்.
அப்ப இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுவேன். எப்ப என் டார்கெட் ஈக்குவலா இருக்குதோ, அப்ப என்னுடைய லிஸ்ட்ல ஆட் பண்ணிப்பேன். இப்ப கோட் அடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த அவுட்புட் லிஸ்ட்ட டிக்ளேர் பண்ணிக்கிறேன். which will be list of integer res. ஓகே. இப்ப இந்த ரெஸ்ஸ நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நியூ அரே லிஸ்ட். ஓகே. இப்ப I am going to call a function dfs. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா it is a new list. அடுத்தது என்னது? it's the index value 0. அடுத்தது என்ன டார்கெட்டோ டார்கெட். அப்புறம் இந்த இதுல இந்த அரேல இருந்து தானே எடுத்து போடணும். கொடுத்துக்க அரேல தானே ஒரு வேலையை எடுத்து போடணும். ஸோ அந்த இதுல அரேவும் தேவை. ஸோ கேண்டிடேட்ஸ் இதுவும் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பாஸ் பண்ணி முடிச்ச உடனே இது என்ன பண்ண போகுதுன்னா இந்த ரெஸ்ன்ற இதை ஃபில் பண்ணிடும். ஸோ திருப்பி நான் என் ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகே. நவ் ஐ வில் கோ ஃபார் த டிஎஃப்எஸ். ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் கர் வச்சுக்கிறேன். அடுத்தது இன்ட் ஐடிஎக்ஸ் இண்டெக்ஸு செகண்ட் இண்டெக்ஸு. அடுத்தது இன்ட்டு டார்கெட்டு. அப்புறம் இன்ட்டு அரே ஆஃப் இன்புட் அரே இது ஏஆர்ஆர் வச்சுக்கிறேன். ரைட். நம்ம கோட் அடிக்கும் போது எப்படி அடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிகர்ஷன் ட்ரீயை பாருங்க. என்ன இண்டெக்ஸ் இருக்குதோ அந்த இண்டெக்ஸ்ல இருந்து லென்த் வரைக்கும் நான் திருப்பி கால் பண்ணணும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் லூப்பை போடுறேன். எங்க இருந்து? i is equal to எந்த இண்டெக்ஸ் பாஸ் ஆகணும் அந்த இண்டெக்ஸ்ல இருந்து 0னா 0ல இருந்து எங்க இருந்து பாஸ் பண்ணி இப்ப 1 இருந்தா அடுத்த வாட்டி கால் பண்ணுவோம். 1ல இருந்து தான் கால் பண்ணுவோம். ஸோ i less than or equal to என் array dot length வரைக்கும் i plus plus. கரெக்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய லிஸ்ட்ல வந்து என்னுடைய லிஸ்ட் இருக்குல்ல கரண்ட் அதுல போயிட்டு அந்த வேல்யூ என்னவோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஐல என்ன வேல்யூ வருதோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரண்ட் டாட் ஆட் என்னத்தை ஆட் பண்றேன்? என் அரேல இருக்கிற அந்த வேல்யூ. ஸோ அரே எதுல போகும்? 0 1 2 3 4 போகுமா? அந்த இண்டெக்ஸ்ல கரெக்டா அந்த வேல்யூலாம் ஆட் பண்ணிட்டேன்னா ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? ஐ ஹாவ் டு கால் த ஃபங்க்ஷன், த சேம் ஃபங்க்ஷன் dfs. ஸோ dfs ஆஃப் அந்த லிஸ்ட்டை கொடுக்கணும். அப்புறம் idx. ஸோ இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது இண்டெக்ஸை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும். உன் ஐ வேல்யூ என்ன இருக்குதோ அந்த ஐ வேல்யூ பிளஸ் 1 பண்ணணும். என்ன ஐ வேல்யூவோ அது பிளஸ் 1 பண்ணணும். கரெக்டா? டார்கெட் என்ன இருக்குன்னா இங்க என்ன டார்கெட் இருக்கோ மைனஸ் இப்ப ஆட் பண்ண ஐட்டம். எந்த இடத்துல டார்கெட் இருக்குதோ மைனஸ் இந்த இடத்துல டார்கெட் 4 அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது இப்ப கரண்ட் ஆட் பண்ண அந்த கரண்ட் ஆட் பண்ணாட டார்கெட் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ குறைச்சிட்டே வரும்போது 0 வந்துருச்சுன்னா 5 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது அர்த்தம். அப்புறம் அடுத்தது ஏஆர்ஆர். ரைட். ஸோ இப்போ லூப்ல பாரு எத்தனை வாட்டி கால் ஆகுது? அதாவது ஐடிஎக்ஸ் என்ன இருக்கோ அது வந்து லென்த் வரைக்கும் கால் ஆகுது. ரைட். நம்ம ரிகர்ஷன் ட்ரீ படி அடுத்தது என்னன்னா சப்போஸ் இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகி இப்போ நம்ம இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகி மேல வரும்போது இங்க தான் வரும். கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த லிஸ்ட்ல கடைசியா ஆட் பண்ண எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். அப்ப கரண்ட் ஸோ எல்லா இடத்துலையும் பாருங்க இந்த இடத்துல இருந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு போகணும்னா கடைசியா ஆட் பண்ண எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஓகே. ஸோ கரண்ட் டாட் சைஸ் -1 கரண்ட் டாட் சைஸ்னா எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அது வந்துடும். -1னா அந்த இண்டெக்ஸ் ரிமூவ் ஆயிடும். ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ண எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இன்னொன்று என்ன பண்ணணும்? எப்பயாவது கால் பண்ணும்போது if target is less than 0 இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டே போறோம்னா ஒரு இடத்துல என்ன ஆகும்? டார்கெட்டை நம்பர் மைனஸ் பண்ணுவோம். சப்போஸ் less than 0 ஆயிடும். கரெக்டா? அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா you just need to stop the loop. இப்போ லூப்ல தான் கால் பண்ணிட்டே இருக்கிறேன். எங்க வந்து less than கால் பண்றதுக்கு முன்னாடி சப்போஸ் வந்து உன்னுடைய டார்கெட் வந்து கால் பண்ணதுக்கு அப்புறம் டார்கெட் less than 0 வந்தா
நீ உன்னோட இதை பிரேக் பண்ணிடு. அப்புறம் இன்னொன்று என்னது ஆக்சுவலா இன்னொரு கண்டிஷன் என்ன செக் பண்ணணும்? இப்ப நம்ம பார்க்குற நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கரண்ட் ஐ வந்து கிரேட்டர் தென் ஐடி எக்ஸ் ஆயிடுச்சு. இந்த லூப் ரன் பண்றதுல இப்ப லூப் ஸ்டார்டிங்லேருந்து ரன் ஆகுது. இங்கேருந்து ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஐ வந்து ஐடிஎக்ஸை விட எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அதோட அதிகமாக இருக்கு. ஓகேவா? அப்புறம் அண்ட் உன்னோட அரே ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ மைனஸ் 1. அதாவது அந்த எலமெண்ட் ப்ரீவியஸ் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கு. அந்த டைம்ல நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கண்டினியூ. அப்படியே அடுத்த இண்டெக்ஸ் போயிடு. ஒன்றும் பண்ணாம. ரைட்டா? ஸோ லூப்புக்குள்ளார இந்த இதை போட்டணும். அப்புறம் பேஸ் கண்டிஷன். பேஸ் கண்டிஷன் என்ன? இஃப் டார்கெட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன்ல தான் டார்கெட் ஈக்குவல் டு 0 வரும். அப்படின்னா நீ கரண்ட்ல இருக்கிற லிஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா டார்கெட் வருதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 0வா இருந்தா நம்ம ரெஸ்ல போய் ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும்? புது அரே லிஸ்ட் கரண்ட் வச்சு ஒரு புது அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன். ரைட்? ஸோ இப்போ என்ன? we are updating the list. ஃபைனலாக அந்த ரெஸையும் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே, லெட்ஸ் ரன் திஸ் அண்ட் see. Wrong answer. So the problem is இந்த அவுட்புட்ல வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வருது. 1 7 வருது, 7 1 வருது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்டே இந்த அரேவை நான் சார்ட் பண்ணிருக்கணும். இன்புட் அரேவை பாஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ அரேஸ் டாட் சார்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஸோ சார்ட் பண்ணாம ஸோ ஃபர்ஸ்டே சார்ட் பண்ணிடணும். Now let's submit it. Okay, all that SK is passed. So time complexity will be recursion tree ல பாத்தீங்கன்னா number of calls இது வந்து குறைஞ்சிட்டே வரும். So டோட்டலா வந்து it will be 2 power n. ரைட்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி 4 தடவை கால் பண்ணுவோம், அப்புறம் 3 தடவை கால் பண்ணுவோம், குறைஞ்சிட்டே வருது. ரைட்டா? ஸோ 2 power n ஒரு காம்பினேஷன்ஸுக்கும் we will be copying n times. So n into 2 power n is the time complexity.